தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இந்த வீடியோவில் இயற்கை சம்பந்தமான குறிச்சி குளத்து சம்பந்தமான பதிவை பார்க்க போறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள்லாம் குளத்துல அணைக்கட்டு பகுதியில் போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு போயிருந்தோம். அங்கே பாட்டிலெல்லாம் நிறையா இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மழைப்பொழிவு அப்போ இருந்திருக்க மாட்டேன் தெரியுது. மேலே சந்தேகத்தில் தான் போனோம். சரி, இன்னொரு 2 நாள் மழை பொழிவு இருந்தால் தண்ணி வந்துடும் நினச்சோம். ஆனால் அன்னைக்கே மதியம் 3:30 மணிக்கு ராஜவாய்க்கால தண்ணி வந்துருச்சு. நாங்கள் போனப்போ கூட நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்புறம் உடனே நம்ம இது சம்பந்தமாக பிடபிள்யூடி அதிகாரியிடம் பேசி அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கரெக்டாக ஷட்டரை ஓப்பன் பண்ணுறோம். தண்ணி வந்துருச்சு. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் வரைக்கும் தண்ணி அருமையாக வந்துட்டு இருந்தது. குளம் நிறைஞ்சிருச்சுங்க. தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமாக குளம் நிறைஞ்சு கடவு போகுதுங்க. ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஒரு 3/4 குளம் இருந்தது. இந்த வருஷம் இப்போவே குளம் நிறைஞ்சிருச்சு. இந்த மழைப்பொழிவு ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி வரும் மழைப்பொழிவு. ஆனால் இது முன்கூட்டியே வந்ததுனால நம்ம குளம் நிறைஞ்சிருச்சுங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதை நீங்கள் பார்க்க போறீங்க. அதே சமயத்தில் நம்ம குறிச்சி குளத்தில் ஆகாய தாமரை அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? சாக்கடை தண்ணி நிறையா வர்றதுனால ஆகாய தாமரை அதிகமாக குளத்தில் அதிகமாக இருக்கு. நாங்கள் கேட்டுக்கொண்டுவதற்கெனங்க மாநகராட்சியோட உதவியோட 2-3 நாளாக ஆகாய தாமரை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டு ஆகாய தாமரை எடுக்கிறாங்கன்னு நான் அதை காமிக்கிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதே சமயத்தில் ராஜவாய்க்கால் சுத்தம் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தப்போ அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டப்போ மாநகராட்சியே இட்டாச்சி விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம். நாங்கள் என்ன ரிக்வஸ்ட் பண்றோன்னா, இந்த சாக்கடை தண்ணி வர்றதுக்கு நிறுத்தணும்னு முதல்ல இருந்தே கேட்டுருக்கிறோம். குனிமுத்தூர்ல இருக்கிற சாக்கடை பூரா இங்கதான் வருது, குறிச்சியில் இருக்கிற சாக்கடை பூரா இங்கதான் வருது. அதனாலதான் குளம் சீர்கெட்டு கிடக்குது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல எவ்வளவோ அழகுபடுத்தி இருக்கிறோம். சுத்தி காங்கிரீட் போட்டிருக்கிறோம், சுத்தி வேலி போட்டிருக்கிறோம். இருந்தாலும் குளம் நல்லா இருக்கணும்னா சாக்கடை தண்ணி வராம இருக்கணும். இப்ப பாதாள சாக்கடை திட்டம் மேக்சிமம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. கடந்த 4-5 வருஷமா நான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நிறைவேறுச்சுன்னா சாக்கடை தண்ணி வராதுன்னு எதிர்பார்க்கிறோம். அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசும் இந்த சாக்கடை தண்ணி குறிச்சி குளத்துக்குள்ள வராமல் இருந்தா ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா குளம் அந்த அளவுக்கு சுத்தமா இருந்ததுனா தான் நம்மள நிலத்தடி நீர் அதே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இருந்தாலும் நம்ம குறிச்சி குளத்துல தண்ணி இருந்தா சுற்றுப்பகுதியில் 25 கிலோமீட்டர் சுற்றளவில் தண்ணி குறையாதுங்க. நிலத்தடி நீர் வளம் வந்துருங்க. அதிகமாக நான் பேச விரும்பல. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம், வாங்க போலாம். இப்போ ஆகாய தாமரையை எப்படி இந்த குழு எடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு கயிறை கரையில் ஒரு முனையில் கட்டி அப்படியே பெருசாக ஒரு வட்டம் மாதிரி போட்டு அந்த கயிறை கொண்டு போய் ஆகாய தாமரையோட வேரில் சிக்க வைக்கிறாங்க பாருங்கள். இங்கே ஒரு குழுவே ஒர்க் பண்ணுது. அப்படி வேரில் சிக்க வச்சு ஒரு சைடு இழுக்கிறாங்க. நீங்கள் நல்லா உன்னிப்பாக பாருங்கள். ஆகாய தாமரை அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே மூவ் ஆகி வருது பார்த்தீங்களா? இது ஒரு சட்டன் லெவலுக்கு தான் அந்த ஜேசிபி தன்னுடைய கயிறில் இழுக்கும். அப்படி கயிறு இழுத்து விட்டு அடுத்தது முறை மறுபடியும் இழுக்கும். இப்போ பாருங்கள், கயிறு விட்ட உடனே திரும்பி ஆகாய தாமரை அவங்கள நோக்கியே போகுது பாருங்கள். இதைய நல்ல டெக்னிக்காக நேக்காக செஞ்சால் தான் இந்த ஆகாய தாமரையை பூரா எடுக்க முடியும். ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த கயிற்றில் கட்டி அப்படியே ஹெட்டாச்சியோட ஹேண்டில் அப்படியே உள்ளே இழுக்கிறாங்க. இதை இழுத்து பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்திட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட்டாச்சிலேருந்து வலித்து மேலே போட்டுருவாங்க. இப்படி தான் இதை எடுக்கிறாங்க. இதுக்குன்னே தனி டீம் இருக்குது. கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க
வருடம் ஒருக்காவோ வருடத்தில் 2 தடவையோ இந்த மாதிரி ஒவ்வொரு குளங்களாக சுத்தம் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போது நம்ம குறிச்சி குளத்தில் 2 ஹிட்டாச்சியோட இந்த டீம் ஒர்க் பண்ணுதுங்க. இப்போ மறுபடியும் அந்த ஹிட்டாச்சியோட அந்த கையை பார்க்கலாங்க. மறுபடியும் பாருங்கள், கை அவர் சுற்றுறாரு, அப்படியே இழுக்கிறாங்க பாருங்கள். ஆகாய தாமரை அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட்டாச்சி இருக்கிற இடத்த நோக்கி வருது பாருங்கள். இப்படி தான் இழுக்கிறாங்க. இதைய பொறுமையாக கரெக்டாக டெக்னிக்காக செஞ்சால் தான் ஆகாய தாமரையை சுத்தமாக எடுக்க முடியும். சரி, இவங்க இப்படியே எடுத்து வெளியே போட்டாச்சுன்னா மறுபடியும் அந்த காலியாக இருக்கிற குளத்துக்கு இந்த ஆகாய தாமரையெல்லாம் வந்து சேர்ந்துருங்க. பாருங்கள், ஒரு முனையை இந்த பெரிய கல்லில் இங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ஓரத்தில் தெரியுதுங்களா வீடியோவில்? அடுத்த முனையை அங்கே கொண்டு போய் ஒரு ரவுண்டாக சிக்க வச்சு அதிலிருந்து ஹிட்டாச்சி வச்சு இப்படி இழுக்கிறாங்க பாருங்கள். குறிச்சிக்குளம் பாதுகாப்பில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தன்னார்வர்கள் வந்து அதை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அப்படியே பூரா இழுத்து இங்கே ஹிட்டாச்சி பக்கத்தில் சேர்த்துறாங்க. இன்னொரு ஹிட்டாச்சி பின்னாடி பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் அப்படி தான். அங்கிருந்து எடுத்து ஆகாய தாமரையை பாருங்கள், மலை மாற கூச்சிருக்காங்க. இந்த ஆகாய தாமரையை விவசாயிகள் எடுத்துகிட்டு போய் உரமாக பயன்படுத்தினாங்கன்னா நல்லா செடியெல்லாம் வளருங்க. அதனால் விவசாயம் பண்ணுறவங்க உங்களுக்கு உரம் வேணும்னா மாநகராட்சியை தொடர்பு கொள்ளுங்க. இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது அந்த இங்கே வந்து ஆகாய தாமரையை முன்னாடி ஹிட்டாச்சிக்கு முன்னாடி ஒரு குட்டு போடுது பாருங்கள். ஹிட்டாச்சி குட்டு போட்டு உயரமாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த கையில் பாருங்கள் நிறைய ஓட்டைகள் இருக்கும். அப்படி தூக்குற போது தண்ணியெல்லாம் கீழே சிந்திடும். அங்கே இருக்கிற ஆகாய தாமரை மட்டும் அப்படியே எடுத்து பின்னாடி பக்கம் மலை மாற குவிச்சு அதுக்கப்புறம் அதை அப்புறப்படுத்துவாங்க. அப்படி தான் எடுக்கிறாங்க பாருங்கள். இதை அப்படியே ஒதுக்குது, நீங்களே பார்க்குறீங்க. ஆகாய தாமரை ஒதுக்குனோன்னா அதை அப்படியே தூக்கி அதில் ஹோல்ஸ் இருக்கிறனால தண்ணியெல்லாம் கீழே போயிடும். ஆகாய தாமரை மட்டும்தான் அதில் வரும். அப்படியே அதைய ஒன்று சேர்த்து எடுக்கிற போது நிறைய ஆகாய தாமரையை எடுக்க முடியும். அதைத்தான் அந்த டிரைவர் செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ பாருங்கள், ஒரு வலிக்கிறார் பாருங்கள். எப்படி எவ்வளவு ஆகாய தாமரை வருது பார்த்தீங்களா? தண்ணியெல்லாம் கீழே போயிடும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் திரும்பி இங்கே குவிக்கிறாங்க பார்த்தீங்களா? பாருங்கள், குளத்துக்குள்ளே மீனவர் விரித்த வலை அப்படியே இதில் இருக்குது பாருங்கள். அந்த வலையை தூக்கி கொண்டு வந்து தனியாக போடுறாரு பாருங்கள். இப்படி எதெல்லாம் உள்ளே இருக்குதோ அதையெல்லாம் சுத்தம் பண்ணுறது தான் இந்த ஹிட்டாச்சியோட வேலை. மறுபடியும் ஒரு வலை அதில் பேலன்ஸ் இருக்க மாட்டா தெரியுது பாரு. மீனும் கூட அதில் இருக்குது. எப்போ போட்ட வலையோ எப்போ மாட்டுச்சோ அந்த மீனெல்லாம் செத்து கிடக்கும் பாருங்கள். பாருங்கள், ஹிட்டாச்சிக்காரர் அந்த மீனை பிடிச்சிட்டு வர்றார். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், அது செத்து கிடக்குது. அப்பா, கெண்ட மீன் நினைக்கிறேன். மறுபடியும் அவர் ஹிட்டாச்சியோட ஹேண்டில் ஏறி உட்காந்துட்டார். அந்த கயிறை பாருங்கள், அதில் சுற்றி கட்டுறாரு பாருங்கள். இப்போது மறுபடியும் அங்கே வெளியே இருக்கிற ஆகாய தாமரையை புல் பண்ணி இழுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே இழுத்து பிடிக்கிறாரு. அப்படியே ஆகாய தாமரை மறுபடியும் இந்த எடுத்த இடத்துக்கே மறுபடியும் வருது பாருங்கள் ஆகாய தாமரை. இது தானுங்க மெத்தேடு. அழகாக பண்ணுறாருப்பாங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிடுங்க இந்த ஹிட்டாச்சியை அனுப்பிச்ச மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக
நன்றியை தெரிவிக்கிறோம். இப்போது கடவு போகிற இடத்துக்கு குனிமூத்தூர் பகுதிக்கு போய் எவ்வளவு தண்ணி வந்துட்டுருக்குது, எப்படி கடவு போகுது, அந்த கடவு போகிற இடத்துல குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மலர் போட்டு தூவி அடுத்த குளத்துக்கு நீரை நிறைக்கணும்னு சொல்லி வேண்டிக்க போகிறோம். வாங்க போகலாம். இது குனிமுத்தூர் ஸ்கூல் இருக்குல்லங்க, அதுக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்பில் குறிச்சி ராஜவாய்க்கால்னு இதை சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. அதில் குப்பையெல்லாம் அடைக்கிறதுக்கு பாருங்கள் வெளியே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மெஸ்ஸு போட்டிருந்தோம், அது அடைச்சிருந்ததுனால அதை கழட்டி இங்கே போட்டாங்க. ஆனால் இந்த மெஸ்ஸை போட்டால் தான் குப்பையெல்லாம் குளத்துக்குள்ளே போகாது. அது எங்களுடைய விருப்பம். மறுபடியும் அந்த பாலத்தில் பொருத்தோன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பாருங்கள், குளம் நிறைஞ்சு தண்ணி இப்படியே மெதுவாக வந்துட்டுருக்குதுங்க. அந்த பாலத்தில் அப்படியே தேங்கி நிற்கிது பார்த்தீங்களா. குளம் நிறைஞ்சாதான் இந்த மாதிரி தேங்கி நிற்கும், வர்றதே தெரியல பாருங்கள். ஆனால் தண்ணி வந்துட்டுருக்கு, அது கண்ணுக்கு தான் தெரியலையே ஒழிய தண்ணி நிறைஞ்சு வந்துட்டே இருக்குதுங்க. பாருங்கள், பறவையெல்லாம் ஆனந்த குளியல் போடுது. ஏன்னா குளம் நிறைஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியே குறிச்சி குளம் கடல் போல் காட்சி அளிக்குது பாருங்கள். இடது பக்கம் அப்படியே திருப்பினோம்னா இங்கே தானுங்க குளம் நிறைஞ்சு கடவு போகிறதுக்கு உண்டான பாலம் இருக்குதுங்க. இதுலேயும் ஆகாயத்தாமரை அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆகாயத்தாமரை குளத்தை சுற்றியும். இது வழியாக இதானுங்க மறுபடி குளம் நிறைஞ்சு தண்ணி வெளியே போகுது பாருங்கள். இது மறுபடியும் போய் நொய்யல்லையே ஆற்றுலையே கலந்துருமுங்க. குளத்துக்குள்ளே தண்ணி வந்து அப்படியே சுற்றி ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே குளம் நிறைஞ்சு போய் வழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வழியாக வாய்க்கால் வழியாக வெளியே போகுது. அப்படியே இந்த ஷாட்டில் நீங்கள் அப்படியே குறிச்சி குளத்தை பாருங்கள். இந்த பாலமெல்லாம் சமீபத்தில் தான் கட்டுனதுங்க. கடந்த 7 வருஷமாக குளம் நிறைஞ்சே இருக்குதுங்க. ஒரு வருஷம் தான் என்னமோ கடை போகாமல் இருந்தது. ஆனால் குளத்தில் 3/4 பாகம் தண்ணி இருந்தது. மற்ற வருஷம் பூராமே கடவு போயிட்டே இருக்குதுங்க. இந்த வருஷமும் கடவு போயிடுச்சுங்க. மன திருப்தியாக இருந்தது. அப்போ பாண்டியனை போய் பூவும் கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருந்தோம். அவர் போய் பூவும் மாலை வாங்கிட்டு பழங்க கேட்டிருக்காரு ஒரு கடைக்காரர்கிட்ட. இந்த மாதிரி குளத்துக்கு போடுறோன்னு அவர் வாரி வழங்கிட்டாருங்க. அதனால் அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு பிரித்து எடுக்கிறாரு பாருங்க. அப்புறம் பக்கத்தில் அந்த குளத்தை சுத்தம் பண்ணுற பெண்கள் 2 பேர் இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டோம். அங்கே பெரியவர் ஒருத்தர் வந்திருந்தார், அவரையும் கூப்பிட்டோம். குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்க சார்பாக ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. ஏன்னா பூ போட்டு பழங்களை போட்டு வாழ்த்தி அடுத்த குளத்தில் இந்த தண்ணீர் போய் சேர்ந்து அந்த குளத்தையும் நிறைக்கணும்னு இயற்கை எண்ணெயை வேண்டிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அந்த இறைவனை வேண்டி நாம் இப்போது பூவும் பழத்தையும் அதுக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஏன்னா அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணொரு ஆனாய் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். இயற்கை அன்னையே, மழைப்பொழிவை தந்து குளத்தை நிறுத்தி கொடுத்ததற்காக எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போற்றியோம் நமச்சிவாயம். சிவாய நமஹோ. போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நம ஓம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே
புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.